நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 5.1 தேர்ட் சம். கொஷின் பாருங்கள். இரு அச்சுக்களையும் தொட்டு செல்வதும் -4, -2 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க. அதாவது ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க. இதில் 2 அச்சுக்களை தொட்டு செல்லுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இதை வச்சு பாருங்கள், டயக்ராம் போடலாம். அதை வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் போடலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போது வட்டத்துக்கான சமன்பாடு நம்ம எடுத்து எழுதிட்டோம், புள்ளி எடுத்து எழுதிட்டோம். நமக்கு ஆரம் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் மையம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கிராஃப் பாருங்கள். இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இது ஒய்ன்னு எடுத்துப்போமா. இப்போது சென்டர் பாயிண்ட் 0. இப்போ என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 2 அச்சு தொடுகோட தொட்டு செல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் புள்ளி பாருங்கள், இங்கே எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் மைனஸில் வர்றது இந்த பார்ட் தான். சரிங்களா? அப்போது 2 அச்சுக்குள்ள தொட்டு செல்றதுங்க. இப்போ தோராயமாக பாருங்கள், 2 டச் ஆகிற மாதிரி. சரிங்களா? போட்டாச்சு. இதனுடைய சென்டர் பாயிண்ட்டு தான் இந்த -4, -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது இதுக்கு நேராக அப்படின்னும் போது இதை நம்ம என்ன எடுத்துப்போம், ஏ இந்த சென்டர் பண்ணுறது -a, மைனஸ்ன்னு எடுத்துப்போமா. ஏன்னா இதுவும் எக்ஸ் அச்சு மைனஸ் தான், ஒய் அச்சு மைனஸ் தான். சரிங்களா? அப்போ இந்த புள்ளியை குறிக்கும் போது எப்படி குறிப்போம், இது எக்ஸில் வருதா, அப்போது -a, 0, ஒய் அச்சு 0ன்னு வரும். அதே போல் இந்த புள்ளியை மென்ஷன் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் அச்சு 0, ஒய் அச்சு -aன்னு வருமா. அப்போ இதனுடைய ஆரம் பார்த்தா ஏ மட்டும் வரும். சரிங்களா? இதுக்கான டிஸ்டன்ஸ். அப்போ மையம் இப்படி எழுதலாம், -a, -aன்னு எழுதலாமா. ஆரம் இதுக்கு இடைப்பட்டது ஏ மட்டும்தான். அப்போ ஏ அலகு எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் மையத்தை அப்ளை பண்ணலாமா. மையம் என்ன, -a, மைனஸ்ன்னு எடுத்துருக்கோமா. அப்போது எக்ஸ் -ஏன்னும் போது இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. இப்போ எக்ஸ் + a² ப்ளஸ் ஒய் சேம் பண்ணி இங்கே -ஏன்னும் போது ப்ளஸ் ஏன்னு வருமா. ஹோல்² ஈக்குவல் ஆர் பார்த்திங்கன்னா நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம், அப்போ a² அப்படின்னு வருமா. இதை சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க, -4, -2 கொடுத்துருக்காங்களா. அப்போ -4, -2 என்ற புள்ளியை பார்த்திங்கன்னா 1 பருது இல்லாமா. இப்போ 1ல் அப்ளை பண்ணும்போது என்னாகும், இது எக்ஸு இது ஒய். இங்கே அப்ளை பண்ணால் -4ன்னு வருமா, ப்ளஸ் a² ப்ளஸ் ஒய்ன்ற தவளி -2 வரும், ப்ளஸ் a² ஈக்குவல் a² வருமா. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ஃபார்மில் a + bயும் அப்ளை பண்ண முடியாது, a - b² அப்ளை பண்ண முடியாதா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முக்கு மாற்றி எழுதிக்கலாம். a - 4² ப்ளஸ் a - 2² ஈக்குவல் a² மாற்றி எழுதிக்கலாமா. இப்போ நம்ம a - b² ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் a² + b² - 2ab. அப்ளை பண்ணாங்க என்னாகும், a² + 4² - 2 × a × 4ன்னு வருமா. அதே போல் ப்ளஸ் இதையும் மாற்றி எழுதிக்கலாம், a² + 2² - 2 × a × 2ன்னு வருமா. இந்த பக்கம் ஈக்குவல் a² கருத்து பக்கம் வந்துச்சுன்னா -ஏன்னு மாறுமா. அப்போ எடுத்துக்கலாம் -a². எதுவுமே இல்லைன்னா 0 தான் அர்த்தம். சரிங்களா? அப்போது a² ப்ளஸ் 4² இருக்கா, 4² பண்ண 4 × 4 16 மைனஸ் 2 × 4 8, 8 × a 8a. அதே போல் a² ப்ளஸ் 2² பண்ண 2 × 2 4 -2 × 2 4 ஏவா
மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 0. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கும் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிருமா? அடுத்து ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதும் போது என்னாகும்? ஏ ஸ்கொயர். அடுத்து வந்து 7 எழுதுவோமா? இங்கே 8 ஏ இருக்குது, இங்கே மைனஸ் 4 ஏ இருக்குது. ரெண்டும் குறி ஒரே மாதிரி கேட்டாலும் கூட்டிக்கலாமா? கூட்டினா மைனஸ் 12 ஏன்னு வருமா? அடுத்து பாருங்கள், இங்கே 16, இங்கே 4 இருக்குது. ப்ளஸில் அதெல்லாம் கூட்டிக்கலாம். ப்ளஸ் 20 ஈக்குவல் 0. இப்போ இது காரணிப்படுத்துக்கு மெத்தடில் வந்துடுச்சு. என்ன பண்ணணும்? 20 1 × 20 20 மைனஸ் 12. இப்போ பெருக்குனா 20 வரணும், கூட்டினாவோ கழிச்சாலும் நமக்கு 12 அப்படின்ட்டு வரணும். சரிங்களா? இப்போ என்ன அப்ளை பண்ணால் 10 × 2 போடலாமா? 10 × 2 பைத்தன் 20. ரெண்டுத்துக்கு மைனஸ் போட மைனஸ் 10 × -2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 10 × 2 20. இப்போது குறி ஒரே மாதிரி எத்தனை கூட்டினா -12. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ a - 10 a - 2. இப்போ காரணி மெத்தடில் எடுத்து எழுதிட்டோமா? a - 10 a - 2ன்னுட்டு இது பிரித்து எழுதும்போது பாருங்கள், a - 10 ஈக்குவல் 0ன்னு வரும், a - 2 ஈக்குவல் 0ன்னு வருமா? இதோ -10 கருத்து போச்சுன்னா +10 மாறும். அப்போ a ஈக்குவல் +10. கம்மா இந்த -2 போச்சுன்னா +2 மாறுமா? இப்போ a ஈக்குவல் +2. சரிங்களா? இப்போது ஏழை மதிப்பு பாருங்க, 10ன்னு இருக்குது, 2ன்னு இருக்குது. அப்போது இந்த 2 வேல்யூவுமே நம்ம சமன்பாட்டில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு a ஈக்குவல் 10 என சமன்பாடு 1ல் பிரதியிட. சரிங்களா? சமன்பாடு 1 எடுத்திருக்கோம். x + a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y + a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர். இப்போ இயர் அப்ளை பண்ணலாம். 10ன்னு அப்ளை பண்ணால் x + 10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y + 10 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 10 ஸ்கொயர்னு வருமா? இப்போ இது பாருங்க, a + b ஃபார்மேட்டில் இருக்காங்க. a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. சரிங்களா? அப்போ இது மாற்றும் போது என்ன வரும்? x ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × x × 10 வருமா? அது இப்போ இதையும் மாற்றிக்கலாமா? y + 10 ஹோல் ஸ்கொயர்ன்றது y ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × y × 10 எழுதிக்கலாமா? 10 ஸ்கொயர் பண்ணால் 10 × 10 100 ஆகிடும். சரிங்களா? இப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 10 × 10 100 ப்ளஸ் இப்போது 2 × x 2x 2x × 10 20xன்னு வருமா? அதே போல் ப்ளஸ் y ஸ்கொயர் 10 ஸ்கொயர் பண்ணால் 10 × 10 100 ஆகிடும். ப்ளஸ் 2 × 10 20. இப்போ 20yன்னு வருமா? ஈக்குவல் -100 ஆகிறது ஈக்குவல் இது வந்துச்சுன்னா சரி ப்ளஸ் 100 ஆகிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது -100 மாறுமா? இப்போ -100 ஈக்குவல் 0. இப்போது +100க்கும் -100க்கும் கேன்சல் ஆயிருமா? இப்போ இருக்கிறத வச்சு ஆர்டர் எழுதும் போது பாருங்கள், x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து x 20x ப்ளஸ் 20y ப்ளஸ் 100 ஈக்குவல் 0வா? இப்போது 10ன்னு அப்ளை பண்ணுவோம். என்னோட வேல்யூ நமக்கு சமன்பாடு கிடச்சிருக்கு. அதே போல் a ஈக்குவல் 2ன்னு அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போ a ஈக்குவல் 2 என சமன்பாடு 1ல் பிரதியிட. சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணும்போது என்னாகும்? என்ன சமன்பாடு? x + a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y + a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயரா? அப்போது x ப்ளஸ் என்னோடய வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணால் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 2 ஸ்கொயர்னு வருமா? இப்போ சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × x × 2ன்னு வருமா? அதே போல் இதுவும் பாருங்கள், y ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × bன்னும் போது y × 2ன்னு வருமா? ஈக்குவல் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4. சரிங்களா? அடுத்து பாருங்கள், x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4 ப்ளஸ் 2 × 2 4 எக்ஸுக்கிறதுனால 4x ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4
ப்ளஸ் 2 இன்ட்டு 4 4 இன்ட்டு ஒய் 4y. இந்த பக்கம் ப்ளஸ் 4 இருந்த பக்கம் கொஞ்சம் மைனஸ் 4 மாறுமா? இப்போ -4 = 0 அப்படின்னு வருமா? இப்போ பாருங்கள், ஒரு ப்ளஸ் 4க்கும் ஒரு -4 கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது? x² + y² + 4x + 4y + 4 அப்போது a = 2ன்னு அப்ளை பண்ணால் வர சமன்பாடு இது. 2 பிராக்கெட்டில் கொடுத்துக்கோங்க.